Good evening students. Last class la நடத்துனது புரிஞ்சுதா? So any doubts இருந்தா comment box ல comment பண்ணுங்க. So வந்து last 3 class என்ன பார்த்திருக்கோம் அப்படினா trade. So trade ஓட types எல்லாம் என்னன்னு பார்த்திருக்கோம். So internal trade, external trade, industry பத்தி பார்த்தோம். So types and classification of industries பார்த்தோம் டீடைலா. So manufacturing industries பத்தி டீடைலா பார்த்தோம். Then next வந்து commerce na என்னன்னு பார்த்தோம். அடுத்து importance of commerce, then functions of commerce, hindrances na என்னன்னு பார்த்தோம். So how to overcome this problem. Then commerce ஓட types அது என்னென்ன இருக்கு, trade, aids to trade, என்னென்ன trade வந்து என்னென்னலாம் facilitate பண்ணுது அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸை பத்தி டீட்டெயிலாக இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ டுடே கிளாஸ் இஸ் எக்கனாமிக்ஸ். Okay, so introduction to elements of economics. Economics is a social sciences. So economics is mainly concerned with proper use and so social science அப்படின்னா ஒரு சமூகத்தை பத்தி ஒரு சமூக சம்பந்தமான ஒரு விஷயம். ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்ன மெயினா பொருளாதாரம், தமிழ் மீனிங் வந்து பொருளாதாரம். ஸோ வந்து சோஷியல் இட்ஸ் அ சோசியல் சயின்சஸ். எக்கனாமிக்ஸ் இஸ் மெயின்லி கன்சர்ன்டு வித் ப்ராப்பர் யூஸ் அண்ட் அலோகேஷன். அலோகேஷன் அப்படின்னா என்னன்னா ஒதுக்கீடு, ரிசோர்ஸ் அப்படின்னா வளங்கள். ஸோ வந்து ஸோ மெயின்லி கன்சர்ன் வித் இது எது. இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு ஃபண்ட் இருக்கு, அதை ஒரு இப்போ ஒரு கொரோனாக்கே ஒரு ஃபண்ட் வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் அவங்களுக்கு வந்து ஹியூமன்ஸ்க்கு என்ன நீட் இருக்கு, என்ன க்ரோத் பண்றதுக்கு என்ன கொடுக்கணுன்றத நம்ம ஒதுக்கி செலவழிக்கிறது, அதுதான் வந்து பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட்ஸ் அ mainly concerned with proper use and allocation of resources for the satisfaction of various humans. மனிதர்களோட satisfaction, wants and maintenance of growth. ஸோ அவங்க growth-ஐ மெயின்டைன் பண்ணுறதுக்காக நிதிகளை ஒதுக்கி நம்ம அதை செலவிடுறது தான் பொருளாதாரம் அப்படின்னு சொல்றது. ஸோ மெயினாக டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தா இட் இஸ் அ சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இது எக்கனாமிக்ஸ்ன்றது என்னன்னா சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் இஸ் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ பிஸ்னஸ் அப்படின்றது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. த பிரைமரி கோல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இஸ், அது எக்கனாமிக்ஸோட பிரைமரி கோல். பிஸ்னஸ் பண்ணுறதோட நம்ம மெயினான நம்ம கோல் என்ன? ஸோ பிஸ்னஸ்னால் எதுக்கு? நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் பண்ணுறோம். ஸோ நம்ம க்ரோத்தை வந்து வளர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ அதே மாதிரி எக்கனாமிக்ஸோட மெயின் கோல், அதாவது பிஸ்னஸோட மெயின் கோல் என்னன்னா கோல் அப்படின்றது எக்கனாமிக்ஸுக்கு கீழே வரும். ஸோ டு அட்டைன் மேக்ஸிமம் ப்ராஃபிட், இன்க்ரீஸிங் ப்ரொடக்டிவிட்டி, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது, க்ரோத் த்ரோ எக்ஸ்பான்ஷன், அதாவது விரிவாக்கத்துக்கு மூலமாக க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க, மாடரைசேஷன், தென் எக்ஸெட்ரா. மாடரைசேஷன் மீன்ஸ் நவீனத்துவம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு பார்த்தாச்சு, அதோட டெஃபினேஷன் பார்த்தாச்சு. தென் பிரான்ச்சஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸில் உள்ள பிரான்ச்சஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 3 மெயின் பிரான்ச்சஸ் இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் எக்கனாமிக்ஸ், தியரட்டிக் எக்கனாமிக்ஸ் அண்ட் அப்ளைட் எக்கனாமிக்ஸ். டிஸ்கிரிப்டிவ் இந்த சென்ஸ் விளக்கம். ஸோ எக்கனாமிக்ஸ் இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கு ஃபேக்ட். தென் தியரட்டி அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு தியரட்டிக்கலான ஒரு கோட்பாடு நமக்கு இருக்கும், ஒரு வரையறை இருக்கும். ஸோ அந்த கோட்பாடு எக்கனாமிக்ஸில் என்ன இருக்கு, ஸோ அந்த எக்கனாமிக்ஸை வந்து எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் 3 பிரான்ச் மூலமா. தென் டிஸ்கிரிப்டிவ் இன் த சென்ஸ் இட் டிஸ்கிரைப்ஸ், இது எதெல்லாம் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா த ரிலவென்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட் அண்ட் எக்கனாமிக் ஃபீல்டு. என்னென்ன எக்கனாமிக் ஃபீல்டு, அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, ஃபாரின் ட்ரேடு, இதெல்லாம் பற்றி டீல் பண்ணுறது. ரிலவென்ட் ஃபேக்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது. தென் தியரட்டி எக்கனாமிக்ஸ் அப்படின்னு இட் எக்ஸ்பிளைன்ஸ் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் எக்கனாமிக் சிஸ்டம். இது என்னன்னா எப்படி எக்கனாமிக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, எக்கனாமிக் வந்து பொருளாதார ஃபங்க்ஷனை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. தென் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஹவு டு ப்ரைஸஸ் ஆஃப் ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன, எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, ப்ரொடக்டிவ் சர்வீஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது, அதெல்லாம் வந்து இந்த தியரிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. தென் அப்ளைடு எக்கனாமிக்ஸ், அப்ளைடு இந்த சென்ஸ் அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன. ஸோ அப்ளைடு அனாலிசிஸ் இஸ் மேடு வித் த வியூ டு ஃபைண்ட் அவுட் த காசஸ், என்னென்ன காசஸ் இருக்குது, தென் சிக்னிஃபிகன்ஸ் முக்கியத்துவத்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அப்ளைடு எக்கனாமிக்ஸ் எக்ஸ்பிளைன்ட் ஆஸ் டு ஹவு ஃபார் the economic theories can be applied in formulating the economic policy. economic policyல இந்த economic theory வந்து நம்ம எப்படி how far எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கறதா applied economics அப்படின்றது. then first one is descriptive economics, theoretic economics, then applied economics. ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு, அதோட டெஃபினிஷன், தென் பிரான்ச்சஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பார்த்தாச்சு. தென் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ ஸ்கோப் இன் தி சென்ஸ் மெயின்லி ஸ்கோப் டி மீன்ஸ் த ஃபீல்ட் ஆர் ஏரியா ஆஃப் த ஸ்டடி. எந்த ஃபீல்டு எந்த ஏரியாவில் பண்ணுறதுன்றது பொறுத்து ஸ்கோப் வந்து டிஃபர் ஆகுது. ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது மூணு மேட்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அதில் என்ன இருக்குது அப்படின்றது. ஸோ நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அதோட நேச்சர். தென் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்கனாமிக்ஸ் அண்ட் அதர் சோஷியல் சோர்ஸ்க்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் இருக்குது, அந்த 3 இதுவும் தான் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல நம்ம பார்க்க போறோம் டீடைலா. த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது என்னன்னா அது எதெல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொடக்ஷன். நம்ம ப்ரொடக்ட் பண்ற குட்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது எப்படி வந்து
மற்ற இடத்துக்கு கொண்டு போகிறது, எக்ஸ்சேஞ்சு மாற்றுறது, கன்சப்ஷன் அண்ட் பப்ளிக் ஃபினான்ஸ், பொது நிதி, இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் வந்து இந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்றது. இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ப்ரொடக்ஷன் இன் த சென்ஸ் திஸ் பார்ட் டிஸ்கஸ், இந்த ப்ரொடக்ஷன் பார்ட்டில் என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம்னா அபவுட் த தியரி அண்ட் வேரியஸ் லாஸ், என்னென்ன தியரி இருக்குது, வேறு என்னென்ன லாஸ் இருக்குது ப்ரொடக்ஷனை பற்றி அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணுறோம். டிஸ்ட்ரிபியூஷனில் என்னென்னா ஸோ டிஸ்கஸ் அபவுட் த லேண்டு, லேபரு, கேபிட்டல், ஆர்கனைசேஷன், ஃபிக்ஸிங் ப்ரைஸ், இதெல்லாம் பற்றி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது பற்றி பார்க்குறது டிஸ்ட்ரிபியூஷன். எக்ஸ்சேஞ்ச் இன் த சென்ஸ் ஸோ வந்து பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது குட்ஸ். த பார்ட் டிஸ்கஸ் அபவுட் த மார்க்கெட் ட்ரெண்டு, மெத்தட்ஸ், ப்ரைஸ் டிட்டர்மினேஷன். ஸோ ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணுறது, வேரியஸ் சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணுறது. தென் எக்ஸ்சேஞ்ச், ஸோ வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற பார்ட்டில் வந்து டிஸ்கஸ் அபவுட் த மார்க்கெட் ட்ரெண்டு, மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன், இந்த வேரியஸ் சுச்சுவேஷனில் எப்படி ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறது. தென் பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்றது, ஃபினான்ஸ் அப்படின்னாலே என்ன, வரவு செலவு அதெல்லாம். ஸோ வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் டிபார்ட்மெண்ட், ஸோ வந்து அண்ட் பட்ஜெட்டிங் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த வந்து பற்றி பப்ளிக் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸோ த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸில் வருது. தென் வந்து நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது என்னென்னா, எக்கனாமிக்ஸ் இஸ் நாட் only as a science but also act as an art. இது வந்து சயின்ஸ் மட்டும் இல்லை, ஆர்ட்டாகவே ஆக்ட் ஆகுது. எக்கனாமிக்ஸ் இஸ் கன்சிடர்ட் as a science because the economic activities அப்படின்றது என்னென்னா சயின்ஸ் கன்சிடர் பண்ணுறோம். பிகாஸ் ஏன் அப்படின்னு சொன்னாக்கா கலெக்ஷன். ஸோ வந்து சமூகத்தில் எந்த ஒரு விஷயம் நடந்தால் அதை பற்றி கலெக்ட் பண்ணுது, தென் கிளாஸிஃபை பண்ணுது, அனலைஸ் பண்ணி அதை ஸ்டடி பண்ணுறது வந்து. ஸோ அதனால் வந்து இது கன்சிடர்ட் as a science. தென் ஆல்சோ இட்ஸ் கன்சிடர்ட் as a art because ஸோ ஏன் அப்படின்னா அந்த ஸ்டடி எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ஹெல்ப்ஸ் டு சால்வ் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுது. சரியா? எக்கனாமிக்ஸ் ஃபார்முலேட் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். ஸோ வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து பாலிசி ப்ரோக்ராம்ஸை உருவாக்கி அவங்களுக்கு வந்து வெல்ஃபேர், அவங்களோட நலத்துக்காக பண்ணுறது வந்து. ஸோ அதனால் இது வந்து ஆர்ட். ஸோ இட் வியூஸ் இன் மென்ஷன் அப்போ எக்கனாமிக்ஸ் இஸ் கன்சிடர்ட் as a ஆர்ட் அண்ட் சயின்ஸ். ஓகே, ஸோ நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னால் இதுதான். தென் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்கனாமிக்ஸ் அண்ட் அதர் சோஷியல் சயின்சஸ். ஸோ எக்கனாமிக்ஸ்க்கும் அதர் சோஷியல் சயின்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக்ஸ் இஸ் நாட் ஒன்லி சயின்ஸ், ஆர்ட், பட் ஆல்சோ ஆக்ட் அஸ் a சோஷியல் சயின்ஸ். ஸோ சோஷியல் சயின்ஸாகவும் இது ஆக்ட் ஆகுது. பிகாஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுது, ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சப்ஷன் மட்டும் இல்லாமல் தென் வெல்த், செல்வம், which are social in nature, purpose. So social purpose-காகவும் இது பண்ணுது. So economics is also closely related to social sciences like வந்து sociology, சமூகத்தில் உள்ள சமூகத்தில் பற்றி, பொலிட்டிக்ஸு, அரசியல், ஹிஸ்ட்ரி, சைக்காலஜி, ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், லாஸ், மேத்தமெட்டிக்ஸ், இது எல்லாத்தோடையும் இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்றது தொடர்பில் இருக்குது. ஸோ இதான் வந்து எக்கனாமிக்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. தென் வந்து இன்ட்ரொடக்ஷன் டு மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஸோ ஃபார்மசூட்டிக்கல் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டோட பர்பஸ், அதாவது மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஒர்க்ஸ் அப்ளிகபிள் டு ஃபார்மசூட்டிக்கல், ஃபார்மசி ரிலேட்டட் ஒர்க்ஸில் அப்ளை ஆகும்போது அது ஃபார்மசூட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மேனேஜ்மெண்ட் மே பி டிஃபைன்ட் அஸ் அ ப்ராசஸ் கண்டக்டிங், அது வந்து ஒரு ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணுறது, மேனேஜ் வேரியஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை மேனேஜ் பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்றோம். வென் த ப்ராக்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து இஸ் அப்ளை டு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அண்ட் ட்ரக் ஸ்டோர்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் அந்த ப்ராக்டிஸ்ன்றது வந்து ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கோ ட்ரக் ஸ்டோர்ஸோ அப்ளை ஆகும்போது அது வந்து ஃபார்மசூட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன், மேனேஜ்மெண்ட் இஸ் அ சயின்ஸ் பிகாஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு சயின்ஸ். அது இதெல்லாம் பண்ணுது அப்படின்னா இட் டிஃபைன்னா வரையறுக்கிறது, ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்னா கணித்தல், தென் மெஷர் அளவிருக்கிறது, ப்ரூஃப்னா நிரூபிக்கிறது, அண்ட் யூட்டிலைஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணுறது, தென் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது சயின்ஸ், எதோட டிஃபைன்ஸ், ப்ரிடிக்ஸ், மெஷர், ப்ரூவ் அண்ட் யூட்டிலைசஸ் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணுறது, ப்ரிடிக்ட், மெஷர், ப்ரூவ் பண்ணுது. ஓகேவா? தென் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ ஆக்ட் அஸ் ஆர்ட் பிகாஸ் இட் ஃபீல்ஸ், கெஸ், இது ஃபீல் பண்ணுறது, கெஸ் பண்ணுறது, டிஸ்கிரைப், எக்ஸ்பிரஸ், கம்யூனிகேட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை கம்யூனிகேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது. இட்ஸ் அன் ஆர்ட் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். தென் வந்து மேனேஜ்மெண்ட் இஸ் அ ப்ரொஃபஷன். மெயின்லி இட்ஸ் ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு தனியான ப்ரொஃபஷன். ஓகேவா? ஸோ பிகாஸ் இட் ப்ரொவைட்ஸ் எ லீடர்ஷிப். ஸோ வந்து எந்த ஒரு இப்போ ஒரு ஃபேக்ட்ரியே இருந்தாலும், ஒரு காலேஜே இருந்தாலும், மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதில் சப்டிவிஷன்ஸ் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு லீடர் இருப்பாங்க, அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் பிஸ்னஸ்லையும் மேனேஜ்மெண்ட் இஸ் அ ப்ரொஃபஷன். இட் ப்ரொவைட்ஸ் லீடர்ஷிப், கைடன்ஸ், கண்ட்ரோல் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை லீடர்ஷிப், கைடன்ஸு, கண்ட்ரோல் பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனில் வர்றது. சரியா? ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் அ சயின்ஸ் பிகாஸ் இட் டிஃபைன்ஸ், ப்ரிடிக்ட், மெஷர், ப்ரூவ் அண்ட் யூட்டிலைசஸ் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட் பிகாஸ் இட்
fields, guess, describe, express, communicates and practices a business activity. Management is a profession because it provides leadership, guidance, control for the development of business activity. So what is the importance and scope of management அப்படின்றத கீழே பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இன் த சென்ஸ் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஸ்கோப் இருக்கும். ஸோ காமர்ஸ்க்கு என்ன ஸ்கோப்புன்னு பார்த்தோம், ட்ரேடுக்கோட ஸ்கோப் என்னன்றதை பார்த்தோம். ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன ஸ்கோப்புன்றதை பார்க்க போகிறோம். ஸ்கோப் மீன்ஸ் த ஃபீல்ட். ஸ்கோப்புன்றது அதோட ஃபீல்டு ஏரியா ஆஃப் ஸ்டடியை பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ ஸ்கோப்புன்றது இதுலேயும் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, தென் ஃபங்க்ஷனல் ஏரியா ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன ஃபங்க்ஷனல் ஏரியா இருக்குது, ஸோ அதோட சப்ஜெக்ட், ஸோ என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட்டில் என்ன அப்படின்னா இதில் என்ன பண்ணுது, இட் கன்சிஸ்ட் ஆஃப் வேரியஸ் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். என்னென்னலாம் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா சச் அஸ் பிளானிங். ஸோ பிளான் பண்ணுறோம், எந்த ஒரு மேட்டர் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பிளான் பண்ணணும், விஷயம் பண்ணணும், ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். ஸோ பிளானிங், ஆர்கனைசிங் அப்படின்னு அந்த விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறது, ஸ்டாஃபிங், ஸோ எவ்வளோ மெம்பர்ஸ், ஒர்க்கிங் மெம்பர்ஸ், டைரக்ஷன், ஸோ கோஆர்டினேஷன், ஸோ வந்து கோஆர்டினேஷன் ஒரு எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகிறது, கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே இது சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு கீழே இது வந்து கன்சிஸ்ட் ஆஃப் இந்த மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் அது பண்ணுது. என்னென்னலாம், பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்ஷன், கோஆர்டினேஷன் அண்ட் கண்ட்ரோல். தென் ஃபங்க்ஷனல் ஏரியா ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன ஃபங்க்ஷனல் ஏரியா இருக்குது அப்படின்னா மொத்தம் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் இருக்கும். இப்போ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கும், பர்சனல் மேனேஜ்மெண்ட் இருக்கும், பர்ச்சேசிங் மேனேஜ்மெண்ட் இருக்கும், ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கும், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இருக்கும், ஆஃபீஸ் மேனேஜர். அந்தந்த இதுவும் செப்பரேட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் ஒரே மேனேஜ்மெண்ட்டால் எல்லா ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இந்த சென்ஸ் அது என்ன, ஃபினான்ஸ் அப்படின்னாலும் நிதி, காஸ்ட், ஏதோ வரவு செலவுகள் அதை பற்றி பார்க்குறது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இட் ரிலேட்ஸ் டு காஸ்ட் கண்ட்ரோல். ஸோ இப்போ ஒரு பேட்ச் ப்ராடக்ட் போடுறோம், ஸோ ஒரு பொருளை இது பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து வர அனாவசிய செலவுகள் இதில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ இப்படி வந்து அந்த செலவுகள் எல்லாம் குறைக்கிறது, இந்த காஸ்ட் கண்ட்ரோல், பட்ஜெட் போடுறது, பட்ஜெட் கண்ட்ரோல், தென் ஃபினான்ஷியல் பிளானிங், எவ்வளோ ஃபினான்ஸ் வந்து பிளான் பண்ணுறது அப்படின்றது அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ன்றது டீல் பண்ணுவாங்க. தென் பர்சனல் மேனேஜ்மெண்ட் இந்த சென்ஸ் லேபர்ஸோட நீட்ஸு, ஸோ இட் ரிலேட்ஸ் டு ப்ரொக்யூர்மெண்ட், எவ்வளோ கொள்முதல் பண்ணணும், எவ்வளோ யூட்டிலைசேஷன் ஆயிருக்கு, நமக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ், மேன் பவர் எப்படி வேணுமா, இன்னும் ஜாஸ்தியாக ஆள் தேவையா, அதெல்லாம் பற்றி இன்வால்வ்டு இன் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. அந்த நம்ம பண்ணக்கூடிய ரிலேட்டட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிக்கு என்னென்னலாம் மெயின்டெனன்ஸ், யூட்டிலைசேஷன், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன்ஸ் ரிசோர்ஸ் இதை பற்றி பார்க்குறது பர்சனல் மேனேஜ்மெண்ட்ன்றது. தென் பர்ச்சேசிங் மேனேஜ்மெண்ட். ஸோ பர்ச்சேஸ் இந்த சென்ஸ் ஏதோ ஒரு பொருளை வந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ பர்ச்சேசிங் மேனேஜ்மெண்ட் இந்த சென்ஸ் ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டு என்ன ரா மெட்டீரியல் வாங்குவோம், செமி ஃபினிஷ்டு குட்ஸ் வாங்குவோம், மற்ற சால்வெண்ட்ஸ், எக்ஸிபென்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி இட் ரிலேட்டட்ஸ் டு பர்ச்சேசிங் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், மெயின்டைனிங் ஆஃப் நம்ம வாங்குறது எது இருக்கும், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்றதுக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைப்போம். ஸோ மெயின்டைனிங் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இஷ்யூயிங் மெட்டீரியல்ஸ், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டாக்லேருந்து இஷ்யூ பண்ணுறோம், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டு த டிபார்ட்மெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. இது எல்லாத்தையும் இந்த பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டு ஹேண்டில் பண்ணோம். தென் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட். ப்ரொடக்ஷன் இன் தி சென்ஸ் இட் ரிலேட்டட்ஸ் டு ப்ரொடக்ஷன் பிளானிங். ஸோ ஃபார்முலேஷன் போடுறது அப்படின்னா அதெல்லாம் ப்ரொடக்ஷன் கீழே தான் வரும். ஸோ ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணுறது, ஸோ ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல், குவாலிட்டி கண்ட்ரோல்ஸ், QC, ஸோ எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இட் ரிலேட்ஸ் டு ப்ரொடக்ஷன் பிளானிங், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் எக்ஸெட்ரா. ஸோ மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இன் தி சென்ஸ் மார்க்கெட்டிங் ஆஃப் குட்ஸ். ஸோ நம்ம பண்ண குட்ஸை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஸோ மார்க்கெட்டிங் நாலேஜ் அப்படின்றது ஓகே அப்படின்னா பப்ளிக் வந்து எது நீடு, ஸோ எது டிமாண்ட் இருக்குது, எது தேவைப்படுது, இது தேவைப்படலை, இது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி பப்ளிக் நாலேஜுக்கு அந்த குட்ஸை கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம அதை பப்ளிசிட்டி பண்ணணும். அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு, இந்த டிவியில் ஆட் போடுறது, இந்த மூலமாக பப்ளிசிட்டி பண்ணும்போது அவங்களுக்கு ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருக்குன்றது தெரியும். அப்போ தான் வந்து நமக்கு சேலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் செக்ஷன் என்னென்னலாம் எது ரிலேட் ஆகுது அப்படின்னா ரிலேட்டட் டு மார்க்கெட்டிங் ஆஃப் குட்ஸு, ப்ரைஸ் டிட்டர்மினேஷன், இவ்வளோ ப்ரைஸை டிட்டர்மின் பண்ணுறது, மார்க்கெட்டிங் ரிசர்ச், மார்க்கெட்டிங் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்றது, அட்வர்டைஸ்மெண்ட்டு, தென் சேல்ஸ் ப்ரொமோஷன் எக்ஸெட்ரா அதை பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறது இந்த மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. தென் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் இட் ரிலேட்ஸ் டு ஆஃபீஸ் லே அவுட்டு. ஸோ ஆஃபீஸோட லே அவுட்டு, ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து, ஸ்டாஃபிங் எவ்வளோ மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, தென் ஃபர்னிச்சர்ஸ் ஆஃப் த ஆஃபீஸு, ஸோ அதோட நீட்ஸ் எல்லாம் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் பார்க்குது. ஸோ இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதுவும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு சொல்கிறோம். அதோட பிகாஸ் ஏன் சொல்கிறோன்ற ரீசன் ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, ஸோ ஃபங்க்ஷனல் ஏரியா ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ அதில் வந்து இந்த
6 டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த 6 டைப்ஸும் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க்ஸை வந்து பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். தென் இம்பார்ட்டன்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்னால் என்ன, அதோட ஸ்கோப்பு, அதோட த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்கோப்ஸில் உள்ள ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்துருக்கோம். தென் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதோட ஸ்கோப்பு, அதோட ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு. தென் இம்பார்ட்டன்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட் மீ. தேங்க்யூ.